ஆக பகவானே இத்தனை வியாபாரத்தில் ஈடுபடுறார். மனசை காட்டிலும் வேகமா செய்யக்கூடியவர். நாம் அத்தனை பேரையும் தாண்டி போடக்கூடியவர். பிரம்மாதி தேவர்கள் கூட தொட நினைத்தாலும் அந்த பிரம்மத்தை தொட்டுவிட முடியாது. இப்படி ஏற்றம் படைத்தவரைத்தான் தஸ்மின் அப்போ மாதரிஸ்வா ததாத்தின்னு சாதிக்கிறார். தத்யதா ஹிரண்ய நிதின் நிகிதம் அக்ஷேத்ரஜ்ஞான உபர்யுபரி சஞ்சரந்தோ நவிந்தேயு ஏவமேவ இமா சர்வா பிரஜாः அஹரஹர் கச்சந்தः ஏதம் பிரம்மலோகம் ந விந்தந்தி அனுதேனகி பிரத்யூடாः. சாந்தோக்கிய உபனிஷத்துல இது அழகான பிரமாணம். ஒரு இடத்துல புதையல் இருக்குன்னு சொன்னான். கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ சொன்னால எல்லா இடத்துலையும் தேடுன்னு எல்லாரும் தேடி இருந்தாலும் இல்லையோ, ஊர்ல எல்லாரும் அரசாங்கத்துலேருந்து வந்து இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு தேடினா இந்த புதையல் தேடுற விவகாரத்தை பற்றி ரொம்ப நாள் முன்னாடி சாந்தோக்கியம் சொல்றது. எந்த இடத்துல புதையல் இருக்குன்னு ஒருத்தன் தெரியும்னால் மேலே கொஞ்ச நாள் நடந்து நோண்டி பார்த்தான்னா கிடைச்சிரும். ஆனால் புதையல் எங்கே இருக்குன்னு ஒருத்தனுக்கு தெரியல. அப்போ எத்தனை நாள் அதுக்கு மேலே நடந்தால் என்ன கிடைக்கும்? புதையல் கிடைக்காது, புறங்கால் வீக்கம் கிடைக்கும். இதுதான் வியாக்கியானத்தில் எழுதியிருக்கார். புதையல் இருக்கிற இடம் தெரிஞ்சு தேடினா புதையல் கிடைக்கும், இருக்கிற இடம் தெரியல நடந்துட்டதுக்காக புதையல் கிடைக்காது. அதே போல ஓடினேன் ஆடினேன் தேடினேன் தவம் இருந்தேன் பட்டினி இருந்தேன் யாகம் பண்ணேன் யஜ்யம் பண்ணேன், ஆனா பிரம்மம் எங்க இருக்காருன்னே தெரியல சுவாமி அப்படின்னா இது புதையல் இருக்கிற இடம் தெரியாத அலைஞ்சா போலே. அப்படி பிரயோஜனம் இல்லை. அவர் எங்க இருக்கிறார்னு தெரிந்து கொண்டு அதை நோக்கி போனையானாத்தான் அவரை அடைய முடியும். ஆக எந்தெந்த இடத்துல இருந்தாலும் அவர் இருக்கும் இடம் குஹ்யம், மறைத்து வைக்கப்பட்டிருக்கோ இல்லையோ. புதையல் எப்படி பூமிக்கு கீழே இருக்குமோ பிரம்மம் வேதாந்தத்துக்குள்ளதான் இருக்கும். அப்ப அதன் மூலம்தான் தேடணுமே தவிர எங்கெங்கோ இருக்கிறார்னு தேடி என்ன லாபம்? பிருத்திவியாம் திஷ்டன்னு ஆத்மனி திஷ்டன்னு. அதே பிருகதாரண்யகம் சொல்றது பிரம்மத்துக்கு அனைத்துமே சரீரம், அவர் அனைத்துக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு நாம சரீரமா இருக்கோம் நமக்குள்ள இருக்கோங்கிறத ஒருத்தரும் தெரிஞ்சுக்கவே இல்லைங்கிறது. ஆத்மனி திஷ்டன்னு ஆத்மனோ அந்தரோ யமயதி யம் ஆத்மான வேத. இந்த ஆத்மாக்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு சரீரம், ஆனா அவரை தெரிஞ்சுக்கவே இல்லை. இந்த உடம்பு என்னதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும், இதை வச்சுன்னு வியாபாரம் பண்ணலான்னு நான் புரிஞ்சுக்கணும். ஆனா இதையே நான் தெரிஞ்சுக்கலன்னா அப்ப நம்ம ஒத்தொத்தருக்குள்ளும் பகவான் இருக்கார், ஆனா அவர் இருக்காருங்கிறதையும் அவருக்கு நாம சரீரங்கிறதையும் தெரிஞ்சுக்காம விட்டுட்டோமா. அதனாலதான் இவன் புரிந்து கொள்ளாமல் இருக்க அவர் ரொம்ப வேகமா ஓடி விடுறார். நாம மெதுவா ஓட ஆரம்பிச்சுட்டு அவர் வெறுமன் நின்றிருந்தா கூட ஏன் வேகமா போறார்? கால் கொண்டு நடப்பனை விட புத்தி கொண்டு நடப்பவன் வேகமாக முடித்து விடுகிறான். வெறும சரீர வியாபாரத்தினால ஒண்ணும் நடக்காது. புத்தி ஞான வியாபாரம் இருக்கணும் இல்லையோ. அதுதான் இங்கே வருஷ ஆயுத சதேனாபி பக்ஷிராடிவ சம்பதன்னு நைவாந்தம் வாரண சயாது யத்யபி சியான் மனோஜவஹ. பகவான் பக்ஷிராட் கருட வாகனத்தின் பேர்ல ஏறி ஓடி வந்தார். எல்லா தேவர்களும் பார்க்கறாளாம். பெண்ணுலாம் சடையினாலும் பிறமனு முன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப விண்ணுலார் வியப்பவன் தானைக்கண் அருளையுந்த கண்ணுரா உன்னையன்னோ கலகனா கருதுமாறே. தெய்வங்கள் எல்லாம் பார்க்கறது என்ன பண்ணித்துன்னு இந்த யானைக்காக பெருமாள் ஓடுறார். நான் 1000 வருஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரிஷிக்கு பெருமாள் காட்சியே கொடுக்கல. வருணன் 10,000 வருஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அவரால் இன்னும் பார்க்கவே முடியல. ஒண்ணுமே இல்லை, ஒரு யானை கூப்பிட்ட குரலுக்கு இவர் ஓடிட்டு இருக்காரு, யாருக்காகவும் அசைய மாட்டாரே. அப்பதான் ஒரு ரிஷி சட்டுன்னு வேடிக்கையா சொன்னாராம், நம்ம தபஸ் பண்றது பட்னி கிடக்கிறது யாகம் பண்றது இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னா இனிமே பகவானை பார்க்கணும்னா எளிய வழி ஒன்று இருக்கு. ஒரு முதலையை கண்டுபிடிச்சு காலை அதுக்குள்ள கொடுத்துடணும், அவ்வளவுதான் வழி. முதலையை தேடணும், நம்ம காலை கொண்டு போய் முதல வாய்க்குள்ள கொடுத்துடணும். கொடுத்துட்டா பெருமாள் நம்மளையும் ரட்சிக்க வந்துருவார். நான் பண்ணித்தான் பார்க்கணும். நம்ம அந்த மாதிரி எந்த சுலபத்தையும் பண்ணியே பார்க்கலையோ இல்லையோ. யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன ஆனா பிராமணாக விவிதிஷந்தின்னு உபனிஷத் வாக்கியம். பிராமணர்கள் பிரம்மத்தை தேடணும்னு ஆசைப்படுறவா தேடுறா யஜ்ஞத்தாலோ தானத்தாலோ தபஸாலோ. ஆனா அவ்வளவு சுலபத்தில் அவனை தேடி பிடிச்சிட முடியாது. அவன் புதையலை போல் ஒளிந்து கொண்டிருக்கிறான். பிரம்மாதி தேவர்களுக்கும் கிட்டலையேனால் இப்ப இந்த ஸ்லோகத்திலேயே நமக்கு என்ன தோணும்னா அப்ப ரொம்ப பெரியவர்களுக்கு அவர் கிடைக்கலேன்னு தானே தோணும். அப்ப நாம் யாருன்னு தோணும். கூடவே நம்மாழ்வார் சாதித்தார், ரொம்ப எளியவர்களுக்கு கூட கிடைச்சுடுறாருனார். மிக பெரியவர்களுக்கும் எட்டாமல் இருக்கலாம், மிக எளியவர்களுக்கும் எட்டி விடலாம். யாருமோன் நிலைமையனா அறிவறிய எம்பெருமான், யாருமோன் நிலைமையனா அறிவெளிய எம்பெருமான். எப்பேற்பட்டவர்கள் அவனை தெரிஞ்சுக்க முடியாது. நாம் பிரயத்தனப்பட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா தெரிஞ்சுக்க முடியாது. எவ்வளவு எளியவர்களும் அவனை தெரிஞ்சு விடலாம். அவன் அனுகிரகத்தால தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம முயற்சின்னு சொன்னா கிடைக்காது. அவன் அருளால கிடைக்க போறதுன்னு சொன்னால் கண்டிப்பா பற்றி கொள்ளலாம். 4வது மந்திரம் முடிந்தது. அடுத்த 5வது மந்திரத்தில் சாதிக்கிறார், ததே ஜதி
தது நைஜதி தத் தூரே தத்வந்திகே ததந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்யாஸ்ய பாஹ்யதः.